ஸ்னோஃபால் பா வெளியே. ஐயோ டிக்டாக்ல அப்டேட் பண்ணுவாங்க. டிக்டாக்லையா மலை மாதிரி குனிச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இந்த மீன் தாங்க வாங்கினோம். நூடுல்ஸ் இதெல்லாமே ரெடிமேடாக இருக்கும். கலர் கலராக இருக்குது பாருங்க. இதான் பன் பரோட்டா. அது எப்படி என்றாங்க பாருங்க. எவ்வளோன்னு கேட்டது வந்து பவர் பேங்க் இருக்குல்ல பாருங்க. உள்ள சார்ஜர் இருக்குது. இதெல்லாம் ஸ்னோவோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க. ரிப்பேர் வச்சு உள்ள ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லேடி டிரைவர் தான் அங்கே பாருங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஏறாங்கன்னு வச்சுங்களேன். சில விஷயம்லாம் நான் சைனாவில் தான் பார்த்து வச்சேங்க. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சைனாவில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வெல்கம் டு மை சேனல் ஆல் இன் ஒன். இன்றைக்கி என்னென்னா வந்து பீஜிங் போயிட்டு வந்தோம்ல. பீஜிங் போயிட்டு வந்ததில் வந்து எதுவுமே ஒழுங்காகவே சாப்பிடல. அங்கே அப்படியே உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து ஏறஞ்சி போகிறோம். நாங்கள் வந்து இப்போது மார்க்கெட் போகிறோம். சரி நான்வெஜ் வாங்கலாம், ஏதாவது நான்வெஜ் வாங்கலாம் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு. உனக்கு என்னப்பா வேணும்? ஃபிஷ் வேணுமா மோஹிதாவுக்கு? ஆமாம். ஸோ நியூ இயர் வேறு. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரில. கடையில் ஓப்பனில் இருக்கு. நான் முடிய போகுது 2 நாள் தான். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கிளம்பியாச்சுங்க. அப்படியே போகலாம். திரும்ப 6வது ஃப்ளோர் தான் இறங்கி போகணும். ஏ அம்மா வெளியே. ஐயோயோ ஸ்னோஃபாலா? ஆமாம். ஐயோயோ ஸ்னோஃபாலில் வெளியே போக முடியாது. ஐயோ பாருங்க ஸ்னோஃபால் ஆயிடுச்சுங்க பாருங்க. ஆஹா சரி கிளம்பியாச்சு. போய்த்தாகணும். க்ளோஸ் எடுத்துகிட்டு வந்தியா? நல்ல வேலை எடுத்துக்கு அந்த சேஃப் சைடு இருக்குங்க. எங்கே எடு க்ளோஸ் எடு. அப்பா என்னப்பா இப்படி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க விழுந்துக்கிட்டே இருக்கு. விழுகுதுங்களா? அதான் சரி வாங்க போகலாம். க்ளோஸ் போட்டுக்கலாம். க்ளோஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ராஜி சேஃப் அண்ட் சைடுக்கு போட்டுக்கலாம். இல்லைன்னா அவங்கள தான் கையில் அப்படியே கத்தி வச்சு வெட்டின மாதிரி ஆயிரும். அவங்களும் எடுக்கிறாங்க பாரு. அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. டிக்டாக்லையா? இங்கே டிக்டாக் ஃபேமஸ் இல்லை? ஆமாம். இங்கே வந்து டிக்டாக் தாங்க ஃபேமஸ்ஸு. டிக்டாக்ல தான் எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. டிக்டாக்கும் வீசாட்லேயும். இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து டென்ஸ்டாக பெய்யலை. இப்போ தான் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே தூசு மாதிரி விழுவுது. இப்படி விழுவுது பாருங்க. விழுவுதா? ஸ்னோஃபால் தெரிஞ்சிருந்தா வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கவே மாட்டோம். ஏன்னா ரொம்ப அப்படியே எப்படி வந்து நம்ம ஊரில் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் கசகசன்னு தான் பரவாயில்ல. குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ மேலேயே விழுவுதுங்க. மழை மாதிரி பெய்யுது ராஜி. சப்போஸ் இது மழையா இருந்தா அங்கஞ்சே போல. ஆமா. இது ஸ்னோஃபால்னால நம்ம அந்த அளவுக்கு ஆக்சுவலி மழை தான் ராஜி. இது நம்ம மேலே வந்து க்ளவுடுலாம் இருக்குல்ல, இங்கே மைனஸில் இருக்கிறதுனால மழை பெய்யுறது வந்து ஐஸாக கீழே விழுவுது. அப்படியே ஆல்ரெடி விழுந்த ஐஸே இன்னும் கரையாமல் இருக்குது. ஆல்ரெடி வந்து விழுந்த ஸ்னோஃபாலை மலை மாதிரி குனிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதுவே அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே மடிக்கும் ஸ்னோஃபால். அப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்னோஃபால் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கே பாருங்கள். ஃபாஸ்ட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மீன் தாங்க வாங்கினோம். இந்த மீன் வாங்கினோம். ஒரு நோ 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 this mouth. 这样，这脚噻，这去掉。 Okay, leave it. No. Okay. நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் ராஜி. தேமானம் வாங்கினோம். ஒரு 500 ரூபா வருது. ஒரு 700 கிராம் இருந்துச்சு. மீன் என்னன்னு தெரில. ஓகே
ஷிஷா அது போய் கடையெல்லாம் வந்து நிறைய கடை நியூ இயர்னால வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இந்த கடையெல்லாம் க்ளோஸ்டு, நம்ம ரெகுலராக வாங்குற கடை. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த கடையும் க்ளோஸ்டு. ஸோ நியூ இயருக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி 2 நாள் இருக்குது நியூ இயர் முடிகிறதுக்கு, நியூ இயர் ஹாலிடேஸ் முடிகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நம்ம மீனும் சிக்கனும் வாங்கியிருக்கோம். போகலாம். எல்லாமே கம்மியாக தான் இருக்குது கடையெல்லாம், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. வெஜிடபிள் கடையெல்லாம் இருக்குது. டம்ப்ளிங் சீட் வாங்கலாம். டம்ப்ளிங் சீட் வாங்கியிருக்கோம். ஸோ டம்ப்ளிங் சீட் வாங்கியிருக்கோம். இது வாங்கலாம். டம்ப்ளிங்ஸ் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாமே வந்து நூடுல்ஸ் இது எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். கலர் கலராக இருக்குது பாருங்கள். இது பாஸ்தாவும். ஸோ எல்லாமே இங்கே ரெடிமேடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கிட்டு போய் சமைச்சிக்க வேண்டியதான். ஒரு 3 நாள் 4 நாள் வச்சு சமைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு. டக்கு. ஸோ லெட்டிவ்ஸும் இது வாங்கினோம், காளான் வாங்கினோம். ராஜி வந்து பீஸா பண்ண போகிறாங்களாம். ஸோ அதனால் வாங்கியிருக்கு. இதான் பன் பரோட்டா. ஸோ இதை வாங்கலாம். நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி வாங்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் இடையில வச்சு சாப்பிட்லாம், பர்கர் செய்யலாம். லெட்டிவ்ஸ் வாங்கியிருக்கோம்ல, அதோட சேர்த்து பர்கர் மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். திஸ் ஒன் ஓகே ஓகே. ஈகா இது வாங்கியிருக்கோம். ஓகே ஓகே ஷிஷே. இது பரோட்டா. இந்த பரோட்டா வாங்கி சாப்பிட்லான்னு பார்க்குறோம். இது கூட இந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸ்டஃப் வச்சு நம்ம வாங்கணும்ல அந்த பரோட்டா இது தான். பட் வந்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எப்படி என்றாங்க பாருங்கள், எவ்வளோன்னு கேட்டதுக்கு. யூ ரைட் இட். ஓகே சி 1 ஓகே ஓகே. சி 1 yes. Okay, Sisha. I'll pay. Don't worry. I'll pay. I'll take video. Okay. வெயிட் போடுறாங்க நூடுல்ஸை. வெயிட் போட்டு தான் எடுக்கிறாங்க. 我给你拌一下，还是你回家自己拌？ தனியாக வச்சுட்டாங்க. பேசான தேங்க்யூ. இதான் வாங்கணும். 11 ஆரம்பியாச்சு. ஓகே பாய். பாய். ஓகே தேங்க்யூ. இந்தா மொய்தா, இந்தா ஆயில் தனியாக கொடுத்துருக்காங்க பாரு. அது ஆனால் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 10 ரூபான்னு தெரில. ஓகே. ஆனால் இங்கே நிறையா வாட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க ராஜி. நிறைய டிஃப்ரெண்ட் வாட்டரு இதுவும் போட்டிருக்காங்க. அந்த இது இருக்குமே முளைக்குமே அது பாருங்க. இது ஃபுல்லாக சைனா ஃபுல்லாக வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இங்கே இந்த மாதிரி வந்து ஒரு மிஷின் இருக்கும் வெளியே. நம்ம வந்து பவர் பேங்க் இருக்குல்ல பாருங்கள், உள்ள சார்ஜர் இருக்குதுலாம். பவர் பேங்க்கு மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நாம் வந்து பே பண்ணோன்னா இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிவிட்டு சார்ஜ் ஃபுல்லானோன்னா திரும்ப உள்ளே வச்சுக்கலாம். வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அலிபே, விசாட் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் போல். இந்த கியூஆர் கோடை ஓப்பன் பண்ணிட்டு பண்ண வேண்டியதான். நல்ல விஷயம். மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பே பண்ணிவிட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பே பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம்.
முடிச்சாச்சு, இன்னும் ஸ்னோஃபால் நிற்கலை. பர்ச்சேஸ் முடிச்சாச்சு, போக வேண்டியதான். இங்கே பாருங்கள், பேஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படி விழுவுது பாருங்கள். டென்ஷன் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, கீழே விழுந்தோடனே ஐஸாகவே நிற்கலை. கீழே விழுந்த உடனே அப்படி உருகிடுது. கீழே பாருங்கள், தண்ணியாக இருக்குது பாருங்கள், உருகி ஓடிடுது. ஸோ நம்ம போகலாம். பாருங்கள், ஸ்னோவோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். அப்படியே நம்ம சிம்பிளில் பார்ப்போம்ல, வாட்ஸ்அப்பு சிம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும்ல, அதே ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வந்தாச்சு, பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் ஒரு பஸ் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு, காமிக்கிற பாருங்கள். டிரைவரே வந்து ரிப்பேர் இது பண்ணுறாரு, புகையெல்லாம் வருது, காமிக்கிற அது ரிப்பேர் ஆகிடுச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பஸ் வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நிற்கிது. டிரைவர் ஓப்பன் பண்ணார், திரும்ப உள்ளே போயிட்டார் அவர். யாரும் கால் பண்ணியிருப்பாரான்னு தெரில. ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸ்னோ. வராது பாருங்கள், வந்துட்டார் பாருங்கள். என்ன ப்ராப்ளம் தெரில, அது ஓடுறாரு. யாராவது கூப்பிட போகிறாருன்னு நினைக்கிறேன் மெக்கானிக்கை. பஸ்ஸில் ஏறியாச்சு, போயிட்டுருக்கோம். செம்மையாக கையெல்லாம் ரொம்ப கடுக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு டிரைவர் வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம பஸ் ஏறணும்ல, அதுலேயும் வந்து லேடி டிரைவர் தான். காமிக்கிற பாருங்கள், லேடி டிரைவர் பாருங்கள். எங்கள் டிரைவருக்குன்னு தனி கேபின் இருக்கும், கேபினில் தான் இருக்காங்க. லேடி டிரைவர் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ முடிந்தது, வீட்டுக்கு போக வேண்டியதான். பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் ஆளே இல்லை, நிறுத்திட்டு போகிறாங்க பாருங்கள். ஆளே இல்லை பஸ் ஸ்டாப்பில், நிறுத்தி டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் போவாங்க. பார்த்தீங்களா, அதான் ரூல்ஸு. அங்கே யாரும் ஏறவே இல்லை. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து பஸ்ஸில் ஏறுறாங்களோ இல்லையோ, பஸ் ஸ்டாப் வந்துடுச்சுன்னா டிரைவர் வந்து பஸ்ஸில் வந்து நிறுத்தி டோரை ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்து போகணும். அதுதான் வந்து இங்கே ரூல்ஸு. ஸோ அதனால் எல்லா டிரைவருமே இது பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னென்னா, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ஏறுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஏறி சீட்டில் உட்கார தட்டிக்கு வந்து டிரைவர் வண்டி எடுக்கவே மாட்டார். அதே மாதிரி வயசானவங்களும் வந்தாலும் ஏறி அவங்க சீட்டில் உட்கார தட்டி வண்டி எடுக்க மாட்டாங்க. நான் வண்டி எடுக்கும்போது கீழே விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மிரரில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உட்காந்ததுக்கப்புறம் வண்டி எடுப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க உள்ளே இருந்தோன்னே பஸ் ரொம்ப ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கலேன், பஸ்ஸோ ட்ரெயினோ ஃபுல்லாக இருக்குன்னா எந்திரிச்சு வந்து இடம் கொடுத்துருவாங்க குழந்தைங்க வச்சுருக்கிறவங்களுக்கு. இந்த நல்ல விஷயம்லாம் நான் சைனாவில் தான் பார்த்து வச்சேங்க. போகும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ மார்க் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் உள்ளே தண்ணி வேறு இருக்கும் பாருங்கள். இதுதான் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹில்ஸ் இருக்கும். அப்படி இந்த ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ மறைஞ்சிருச்சு அதனால். ஓகே, ராஜி மோகிதா மெதுவாக போயிட்டுருக்காங்க, வலிக்கு விழுகாமல். குளூரில் ராஜிக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கும் லைட்டாக. சரிங்க, ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரி, ராஜி க்ளோஸ் எடுத்துறதுனால நான் தப்பிச்சேன். ஸோ ஓகே, பாய். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நம்ம சைனாவில் நடக்கிற வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பாய். தமிழ் குடியாய் ஒன்றிணைவோம். சப்ஸ்கிரைப். பாய்.